ஒவ்வொரு வருஷம் நினைவு நாள் வரும்போது என் அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி தோணும். அவங்க என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு காலையில எழுந்திருச்சப்ப கூட என் அம்மா குரல் எனக்கு கேட்டுச்சுக்கா. அப்படின்னா என் அம்மாவோட ஆத்மா இங்க தானே எங்கேயோ இருக்கு. நடந்த எல்லாத்தையும் என் அம்மா பாத்துருப்பாங்கல்லக்கா. இல்லம்மா, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழாதடா, அழாத, விடு விடுமா. என்னால இது கூட முடியலையக்கா. இந்த சின்ன விஷயத்த கூட என் அம்மாக்காக செய்ய முடியாது. கையாளாகாதவளாயிட்டனே. விடுமா. எல்லா பிரச்சனைக்கும் அழறத தவிர என்னால வேற எதுவுமே பண்ண முடியலக்கா. நான் ஒரு வேஸ்ட்க்கா. இல்லம்மா, இல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது நந்தினி. நீ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு குணமான பொண்ணு இங்க யாருமே இல்ல. ஏங்கா எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது? எந்த தப்பு செய்யாம திரும்ப திரும்ப நான் ஏங்கா கஷ்டப்படணும்? ஐயோ, எல்லாரும் ஏங்கா என்னையே கஷ்டப்படுத்துறாங்க. என்னால என்னையவே பாத்துக்க முடியலையேக்கா. நாளா எங்க ஊர்ல எவ்வளவு தைரியமா இருந்தேன்க்கா. என் 2 தங்கச்சிங்களையும் அப்படி தைரியமா வளர்த்திருக்கேன். ஆனா இந்த ஊரு, இந்த வீடு, இங்க இருக்கிற மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து என் தைரியத்தை உரிச்சு எடுத்துட்டாங்க. இப்ப என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இல்லம்மா, அப்படி சொல்லாத. என்ன நினைச்சா எனக்கு என்ன நந்தினி, அப்படிலாம் சொல்லாத நந்தினி. அப்படிலாம் நீ நினைக்காத. அதுதான்க்கா உண்மை. என்னால என்னால எனக்காகவே நிக்க முடியலையேக்கா. எல்லா நியாயமும் என்கிட்ட இருந்தும் என்னால சொல்ல முடிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி தப்பு பண்ணின மாதிரி கூடி குறுகி நிக்கிறேன்க்கா. நான் பழைய நந்தினியே இல்லக்கா. நான் ரொம்ப சாதாரண மனுஷிக்கா. நந்தினி, ப்ளீஸ் நந்தினி, இப்படி எல்லாம் பேசாத. இப்ப நடந்த விஷயம் யாருக்குமே நடக்க கூடாது. அவங்க செஞ்சதுல எந்த நியாயமுமே இல்ல. அதுக்காக உன்னை தாழ்த்திக்காத, உன்னை கம்மியாவும் நினைச்சுக்காத. இந்த சுயபச்சாதாபம் இருக்கே, அது நம்மளை எழுந்திருக்கவே விடாம முடக்கி போட்டுரும். உன்னால முடியாதுன்னு மத்தவங்க சொன்னா ஒரு கோவத்திலேயாவது அதெல்லாம் முடியும்னு சொல்லி எந்திரிச்சு நிக்க தோணும். ஆனா நம்மால முடியாதுன்னு நம்மளே நினைச்சுக்கிட்டா நம்மளை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. அதனால இந்த கழிவறைக்கும் சுயபச்சாதாபம் இதெல்லாம் அடியோடு விட்டுரு. இங்க நடந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலான்னு யோசி. அதுதான் சரி. புரியுதா நந்தினி? எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் நந்தினி. அவ்வளவு நடக்கும்போது சூர்யா அண்ணன் உனக்காக ஒரு 4 வார்த்தை பேசியிருக்கலாம்ல. உன் பக்கம் நிக்கணும்னு நினைச்சிருக்கலாம்ல. ஆனா கடைசி வரைக்கும் சில மாதிரி நின்னுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டாரு. அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. போன் போட்டியா? அம்மாச்சி கால் பண்ணிருக்கா. சாமி கும்பிட்டாச்சான்னு கேக்கும். நான் என்னக்கா சொல்றது? நீ போன் எடுக்காத, அப்புறமா பேசிக்கோ. இல்லக்கா, போன் எடுக்கலன்னா என்ன பிரச்சனையோ ஏதோன்னு பயந்துருக்கா. அதுக்காக இப்ப என்னமா சொல்ல போற? இப்படி பேசுவ? ஏதோ பேசுறேன்க்கா, ஏதோ சொல்லி சமாளிக்கிறேன். அம்மாச்சி. நந்தினி, என்னம்மா சாமி கும்பிட்டுட்டியா? ஆமா அம்மாச்சி, இப்பதான். பரவாயில்லடி, எந்த ஊர்ல எந்த தேசத்துல இருந்தாலும் உன் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடுற. இங்கேயும் எல்லாம் முடிஞ்சதுமா. நாங்களும் சாமி கும்பிட்டுட்டோம். 5 பேரை வரவழைச்சு புடவையெல்லாம் எடுத்து கொடுத்தோம்.
எல்லாத்தையும் முடிச்சிட்டு உன் அப்பா இப்பதான் ஏதோ வேலையா வெளியில போயிருக்காரு. ஆமா, உன் மாமியார் எதுவும் சொல்லலையே? அந்த அம்மா ஒரு மாதிரி ராங்கிக்கார ஆளாச்சே, அதாம்மா கேட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல பொதுவா யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அந்த அம்மாவும் பெருந்தன்மையா தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நந்தினி, பேச்சையே காணோம்? அம்மாச்சி, இல்ல, அமைதியாவே இருக்கியே, பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அம்மாச்சி. நான் வந்திருக்கிறவங்களை அனுப்பி வச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். வச்சுட்டுமா? ஓஹோ, இன்னும் அங்கேயே தான் இருக்காங்களா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். வந்தவங்களை அனுப்பி வச்சுட்டு அப்புறமா என்கிட்ட பேசு. அழாத நந்தினி. அழாத. மச்சானா, இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. டேய், கமான் 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 கமான், போன் எடுறா. டேய், போன் எடுறா. அதை விட உனக்கு என்னடா வேலை? டேய், போன் எடு. ஓ, இவன் வேற ஓயாம அடிச்சுக்கிட்டு இருக்கானே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ. டேய், போன் பண்ண எடுக்க மாட்டியாடா நீ? பாத்ரூம்ல இருக்க மச்சான், இப்ப எடுத்துட்டேன்ல, சொல்லு. பாத்ரூமா? டேய் மச்சான், நீ நீ என்னோட உயிர் நண்பன் தானே? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பல்ல? அப்படிலாம் கேட்க முடியாது. ஏதாச்சும் நீ வில்லங்கமா கேட்டனா நான் என்ன பண்றது? டேய் துரோகி, நீயுமாடா? நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், நீயும் வந்து சும்மா தேவையில்லாம படுத்தாத. என்னடா விஷயம், என்னன்னு சொல்லு. எல்லாமே என் தாய் குலம் தான் மச்சி. ஏண்டா, அவங்களாம் ஒரு பொம்பளையாடா? இல்ல 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 இல்ல, பொம்பளையாலாம் கேட்க கூடாது. அவங்களாம் ஒரு மனுஷியாடா? டேய், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. நீ இப்படிலாம் பேசவே கூடாது. என்ன இருந்தாலும் அவங்க உன் அம்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல பிரச்சனை அதை சொல்லு. டேய் இல்லடா, வீட்டுல தாய் குலம் இருக்கிறது, அந்த வீட்டுக்கு தினமும் போகிறது, அந்த மூஞ்சிய தினமும் பாக்குறது எல்லாமே பிரச்சனை தான்டா. ஆனா ஒண்ணு மச்சி, நம்ம ஆம்பளைங்களா கெட்ட வார்த்தையில கூட திட்டிப்போம். ஆனா அதே நேரத்துல கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் நாம நிப்போம். பிடிக்கலையா நாம ஒதுங்கி போவோம். ஆனா எங்க அம்மா மட்டும் எப்படிரா இறக்கமே இல்லாம மூஞ்சிக்கு நேரம் அவ்வளவு ரூத்லெஸ்ஸா பேசுறாங்க. பொதுவா பெண்கள்னாலே அவ்வளவு சாஃப்ட், கனிவு, பணிவு. ஆனா ஏன் தாய் மட்டும் எப்படிரா இவ்வளவு பயங்கரமா இருக்காங்க?